ஆனா இது ரொம்ப முக்கியமானது. அவ வேலைக்கு திரும்ப வந்தாகணும். அவ அவ்வளோ பலம் இல்லாதவன் எனக்கு தெரியும். ஆனா ஒரு மனுஷனை அசால்ட் அவளால கொல்ல முடியும். அவளோட குருவை மறந்துடாத. நான் இப்போ ப்ரொஃபஸர் ஹோல்டனோட இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ் வழங்க போகிறோம். இது மனிதனோட அறிவியல் வளர்ச்சியில் ஒரு முக்கியமான நாள். கரெக்ட் ப்ரொஃபஸர்? ஆமாம், இது நிஜம்தான். ஏன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னோட சயின்டிஸ்ட் டீமு இந்த பூமியில் வார்ம் ஹோல்ஸ் பண்ணுறதுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வார்ம் ஹோல்ஸ் பற்றின தகவல் கொடுக்க முடியுமா? ஆமாம், வார்ம் ஹோல்ஸ் ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு அனுப்ப முடியும். அப்படின்னா லைட் ஸ்பீடு விட ரொம்ப வேகமாக போகும். அப்போ இது டைம் ட்ராவலுக்கு பயன்படுமா? ஆமாம், தியரட்டிக்கலி பண்ண முடியும். ஆனால் அதுக்காக டைமு அப்புறமா ஸ்பேஸு மேனிப்புலேட் அண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியணும். ஆனால் இன்னும் அங்கே வரைக்கும் போக முடியலை. இப்போது இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்னும் ரிசர்ச் பண்ணணும். குட் மார்னிங். நல்லா தூங்குனியா? நல்லா இருந்தது. ட்ரைனிங் அன்றைக்கி அப்படி தான் இருக்கும். எனக்கும் நேற்று ராத்திரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இல்லை, அவ்வளோ இல்லை. சரி, நீ தயாராக இருக்கியா? எப்போவுமே ரெடி தான். வா, வந்து சாப்பிடு. நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? ப்ரொஃபஸர் ஹோல்டனை பார்க்க வந்திருக்கேன். நீங்கள் அவங்கள ரிசர்ச் அசிஸ்டண்ட்டா? ஆமாம், பேப்பரில் ஒரு ஆட் பார்த்தேன். உங்கள் பின்னாடி இருக்கிறத லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. 12th ஃப்ளோருக்கு போங்க, ரூம் நம்பர் 63. நான் ப்ரொஃபஸர் உங்ககிட்ட அனுப்புகிறேன். சரி, தேங்க்யூ. நீங்களும் 12th ஃப்ளோர் போகிறீங்களா? ஆமாம். ப்ரொஃபஸர் ஹோல்டனை பார்க்கணுமா? ஆமாம், வந்திருக்கேன். நீங்கள் வரீங்களா? இது ரொம்ப சிம்பிள். உனக்கு என்ன பண்ணணும்னா வெறும் ஒரே நிமிஷம் லிஃப்ட்டில் உட்காரணும். இது பெயின்லெஸ். ஒரு வாட்டி முடிஞ்சிருதுன்னா நேராக திருப்பி வந்துடணும். குட் ஈவினிங். என்னோட பேர் மிக்சன். நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நீங்கள் என்ன வேலையாக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு பெரிய வார் வரப்போகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ்ட் லண்டனுக்கு ஷிஃப்ட் ஆனீங்க. பீட்டர்ஸ்பர்கில் ஒரு சின்ன பையன் போல வாழ்ந்தீங்க. அங்கத்த மொழி கூட உங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன வேணும்? உங்களால் ஒரு வேலை ஆகணும். நான் இப்போ லீவில் இருக்கேன். இந்த பேப்பரில் ஒரு விஷயம் இருக்கு, அதை பற்றி யோசி. சில மணி நேரங்கள் கழித்து உனக்கு ஒரு ஃபோன் கால் வரும். பில், கால் பண்ண போகாத. நேரத்தை விரையாக்கலாம். Coming out
நான் நல்லா இருக்கேன். செத்ததுக்கப்புறம் நல்லா ஃபீல் பண்ணுறேன். நான் ஒரு சிகரெட்டு, சரக்கு, ராமே நூடுல்ஸ்லேயே வாழ்க்கையை ஓட்டுறேன். உங்ககிட்ட எப்படி கேட்டு எனக்கு பழக்கம் இல்லை ஸ்னோமேன். நான் இங்கே இருக்கேன். எங்க இருந்த? பாஸ் கூட ஒரு மீட்டிங் இருந்தது. உள்ளவா. அது தொடாத. அது எதுக்காக? ஏன்னா அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். பாஸ் மேன் கிட்ட எப்படி இருந்தது? அது அப்போது நாம் யாருக்காக வேலை செய்கிறோன்னு தெரிஞ்சிடும். இது ரொம்ப கெட்ட விஷயம். சரி, நான் எப்படி இருக்கா? அவன் நல்லா இருக்கா. அவன் நல்லா இருக்கா, அவனுக்கு புரியுதில்ல? அவ பலமான பொண்ணு தான். ட்ரைனிங் போகிறாளா? இல்லை, இன்னும் இல்லை. இன்னும் நேரம் தேவைப்படுது. கொஞ்ச நாள் உங்களை நான் பார்க்கலையே. உண்மையை சொல்லணும்னா பாஸ், அதெல்லாம் சரியாக தான் இருக்குது. உண்மையாவா? உங்கள் 2 பேரையும் முதல்ல நான் சந்தித்த போது வாழ்க்கையவே தொலைச்ச மாதிரி இருந்தீங்க. நான் அப்படி நீ சொல்லலை. என்ன சொல்ற? இப்ப சொல்லு. நீ எப்படி உணர்றன்னு எனக்கு தெரியும், உண்மையாவே தெரியும். ஆனா இது ரொம்ப முக்கியமானது. அவ எனக்கு தேவை. அவ எனக்கு நிறைய பண்ண வேண்டியிருக்கு. நீயும் தான். அவ வேலைக்கு திரும்ப வந்தாகணும். அவளுக்கு உன் உதவி தேவை. உனக்கு இது புரியுதா? அவ அவ்வளோ பலம் இல்லாதவன் எனக்கு தெரியும். ஆனா ஒரு மனுஷன் அசால்ட் அவளால கொல்ல முடியும். அவளோட குருவை மறந்துடாத. நான் எப்பவும் மறக்க மாட்டேன். இந்த வேலை விஞ்ஞானிகள் சம்பந்தப்பட்டது. ஃபிசிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி ஒரு குரூப். பிளாக் கோட்ஸ் நாம அவங்கள கூப்பிடுவோம். பிளாக் கோட்ஸ் எதுக்காக? ஏன்னா உங்களுக்கு பிளாக் பி கோட்ஸ் பிடிக்கும். சிம்பிள். எனக்கு தேவைப்படும் போது உன்னை நான் கூப்பிட்றேன். ஒருவேளை இதை பண்ண முடியலன்னா விட்டுரு. இல்லை, நம்ம பண்ணலாம். ஏன்? நான் அவனுக்கு பணம் தந்தே ஆகணும். அதனால எதுவும் கிடைக்காது. என்ன என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? தராட்ஸ், அதோட அர்த்தம் என்ன? டைம் டிராவலில் ரொம்ப கை தேர்ந்தவங்க. நமக்கு அவங்களுடைய உதவி தேவைப்படும். ஓகே, அப்போ நம்ம ஆரம்பிக்கலாம்.
சரி, பிஸ்னஸை பற்றி பேசுவோம். சரி, பிளான் என்னென்னா நாங்கள் ஒன்று டைமுக்கு பின்னாடி அனுப்ப போகிறோம். ஓ, டைம் ட்ராவலா? நான் உன்னை புரிய வைக்கிறேன். நீ ஒரு வார்ம் ஹோல் ஓப்பன் இந்த பண்ண தேவையில்லாத மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் நீ என்கிட்ட பேசாத. எனக்கு நீ வேலை பண்ண போறியா இல்லையா? செஞ்சுடுவேனா என்ன? இப்போ நான் செத்து போயிடுவேனா? நான் சாகலைன்னா இதுலேருந்து வெளியே எப்படி வரப்போகிறோம் நம்ம? என்ன நம்பு, இது வேலை செய்யும். நாங்கள் இந்த ப்ராசஸுக்கு ரொம்ப வாட்டி டெஸ்ட் பண்ணோம். உனக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு வாட்டி உன்னோட வேலை முடிஞ்சதுன்னா உன்னோட கடமை என்னன்னா உனக்கு இன்னொன்று வார்ம் ஹோல் ஓப்பன் பண்ணணும், அங்கேருந்து திருப்பி இங்கே வந்துடணும். சொல்லு, உனக்கு என்ன கேரண்டி இருக்கு நான் திரும்பி வருவேன்னு? நாங்கள் எங்கள் வேலை ரொம்ப சீரியஸாக எடுப்போம். பாதி பணம் இப்போ கிடைக்கும், பாதி திருப்பி வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கும். நான் உடனே உன்னை கொன்று மொத்த காசை எடுத்துகிட்டு போயிட்டா? மிஸ்டர் தர்லவ்ஸ்கி, நாங்கள் டைமை கண்ட்ரோல் பண்ணவங்க. அப்புறம் நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது. என்னால் தான் இதெல்லாம் சரியாக திருப்பி பண்ண முடியும், ஒன்று அழிக்கவும் முடியும். டார்கெட் யாரு? என்ன தமாஷா பண்ணுறியா? நான் தமாஷா பண்ணல. உனக்கு என்ன வேணும்? நான் இதை ஹோல்டன் ஆஃபீஸ்லேருந்து திருடிட்டேன். இது எப்படி ஆகுது? பிளாக் கோட்ஸ் டைம் ட்ராவல் பண்ணி அவங்கள கொல்ல பார்க்குது. என்ன இது ஆயிடுச்சேன்னா உனக்கு தெரியுமா இது ரிசல்ட் என்ன ஆகும்னு? பயப்பட வேண்டியது என்னன்னா, இது யாருக்கும் தெரியாது. நீ எங்க போற? பாஸ் என்ன ஒரு மீட்டிங்காக வர சொன்னாரு. அவர் ஒரு குரூப்பை சந்திக்க போகணுமா? ஓ, அவங்க எதை பத்தின்னு சொன்னாங்களா? ஏன் சயின்டிஸ்ட் மாதிரி இல்லையா? ரேடியோ பேரு? த பிளாக் கோட்ஸ். ஓ, நான் சீக்கிரம் திரும்ப வந்துடுறேன். நில்லு. இதை எடுத்துட்டு போ. நீ என்ன சொல்ற? நம்ம ஹிட்லரை கொல்லணுமா? இல்லை, நாம் நிறுத்ததான் நினச்சோம், அதுக்குள்ளே இறந்துட்டான். என்ன இதெல்லாமே பண்ண முடியுமா? பாஸ் இது சரின்னு தான் சொன்னார். இதில் கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை, இது நம்மளோட கடமை. ஒருவேளை அவன் டைம் முன்னாடி போயிருந்தா அவன் எஸ்எஸ்க்கு முன்னாடி எப்படி வந்திருப்பான்? நாம் முதல்லயே அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். நான் சொன்னேன்ல இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு. பாஸ் சொன்னதால தான் செஞ்சோம், நீ அழாத. உங்க தாத்தா கவலைக்கிடமா இருக்காருன்னு தெரியும், ஆனா நாம இதை செய்யாம இருக்க முடியாது. ஜரீனா, நீ எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசித்தாலும் அந்த விஷயத்துக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் பாதிப்படைஞ்சிருப்பாங்க. ஹிட்லர் இதை செய்ய முடியாது, அந்த இடத்துல யார் இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் எல்லாம் வெற்றி தான். சரி, இப்போ நாம் இங்கேருந்து எனக்கு என்னோட கண்ணை திரும்பித்தா. நம்ம நாளைக்கு ரிகானுக்காக போகணும். பாஸ் பிளாக் கோடுக்காக ஒரு மீட்டிங் பண்ணுறதா சொன்னார், சிட்டிக்கு வெளியே ஒரு வேர் ஹவுஸில்.
அவ்வளோதானா? உனக்கு கதவு தட்ட தெரியாதா? நம்ம கூட கிரெனேட் இருக்கான்னு? நம்ம யூஸ் பண்ணிட்டோம். வாவ். நம்மளுக்கு இந்த கிரெனேட்ஸ் தேவையா? நம்ம கிட்ட தான் ரெக்கான் இருக்குல்ல. ரெக்கான் தான், ஆனால் எப்படி வேணாலும் நடக்கலாம். எனக்கு தெரியும் என்ன ஆக போகுதுன்னு. ஃபுல் டே நம்ம வண்டியிலேயே உட்காந்துட்டு இருக்கணும். அப்புறம் குப்பையிலேயே உட்காரணும். அதுக்கப்புறம் பாத்ரூம்லேயே உட்காரணும். அதுக்கப்புறம் ரெக்கானசைஸ் பண்ண முடியாது. ரெக்கானோட சைஸ்? ஷட் அப். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நீ வெஸ்ட் எடுத்துக்கோ, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. கண்டிப்பாக இல்லை. ஏன் இல்லை? இல்லை, எனக்கு ரைஃபிள் பிஸ்டல் ரெண்டுமே வேணும். ஆனால் நீ பொண்ணுங்கிறதால உனக்கு தான் பாதுகாப்பு தேவை. எனக்கு அது தேவையில்லை. இந்த ஆள் யாரு? அவன் ட்ரிகர்மேன், ஹோல்டர் பக்கத்தில் இருக்கான். ரொம்ப ஸ்ட்ராங் மாதிரி இல்லை. அவன் என் கண் பார்வையில் தான் இருக்கான். நான் 3 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். அவன் 30 நொடிகளில் ஃபயர் பண்ண போகிறான். ரொம்ப நல்லது. நீ கவலைப்படாத, கண்டிப்பாக வேலை முடிச்சிடுவா. என்னால் ஏதாவது ப்ராப்ளமா? உனக்கு என்ன தோணுது? நான் இவாலிஸில் போய் என்ஜாய் பண்ண போகிறேன்னா? இல்லை, கண்டிப்பாக அப்படி இல்லை. உங்ககிட்ட வெறும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. $15, $14, $13, $12, $11, $10, $9, $8, $7, $6, $5, $4. 3, 2. டேய் மகனே, சரியா சொன்னடா. கண்டிப்பாக. எனக்கு எப்படி தெரியும் கரெக்டாக அப்போ உன்னை கொல்ல போகிறான்னு? ஏன்னா போன தடவை நீ குண்டடி வாங்கிட்ட. அதை மறுபடியும் நடக்க விட மாட்டோம். ஞாபகமே வரல. அவன் என் கண் பார்வையிலேருந்து எப்படி தப்பிச்சான்? ஒன்றும் புரியலை. நம்ம என்ன பண்ணுறோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் எப்படி? எனக்கும் தெரியல. நாம் அங்கே இருக்கோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சுடுறதுக்கு முன்னாடியே அவன் குனிஞ்சிட்டான். இது எதிர்ச்சி கிடையாது. இது அப்போ இது வரைக்கும் அவனை முதல்லையே கொன்று இருக்கணும்.
முதலே செத்துட்டானா? அப்படின்னா அது நாம கொன்னு இருக்கலாம். இதுலேருந்து நீ என்னதான் சொல்ல வர? நான் முதல் தடவையா மிஸ் பண்ணியிருக்கேன். நீ சும்மா சொல்றதானே? நான் தான் அவனை கொன்னேன். முதல்லயும் அப்படி ஆயிருக்கு. முன்னாடியே நடந்திருக்கா என்ன? நாம் அங்கே இருக்கோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் எப்போ சுட போகிறேன் எல்லாமே அவன் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால தான் தப்பிச்சிட்டான். இது பாஸ்ட் இல்லைன்னா இது ப்ரெசண்ட். நமக்காக மட்டும். அப்போ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம அவனை எப்படி நிறுத்துறது? அவன் நம்ம எல்லா அட்டாக்கையும் தடுக்கிறான். நாம் ரேட்ஸை கூப்பிட்டு தான் ஆகணும். சீரியல் கில்லர் மைண்ட் செட் எப்பவுமே இப்படியே இருக்கும். பார்க்கணுமானா அந்த மர்டர். ஓ கமான், இது ஒரு லூசுத்தனம். உனக்கு இதை பற்றி தெரியுமா? இந்த படம் சூப்பராக இருக்கும். அதில் ஷூட் அவுட் செம்மையாக இருக்கும். இல்லை, இது அன்ரியலிஸ்டிக்காக இருக்கு. கமான், யாரால 50 பேரை கொல்ல முடியும்? அதுவும் ஒரு அடி கூட படாம. இது நடக்கவே நடக்காது. என்னால் செய்ய முடியும். கண்டிப்பா. அப்போ உங்க அம்மா கிட்ட தான் நீ போய் அழுதுட்டு போவ. சரியா சொன்னேன். மம்மி மம்மி, என் கை அறுத்துக்குச்சு. அவங்கள என்னால அடிக்க முடியாது. நிறுத்து. நீ நல்லா இருக்கல்ல? நான் டயர்ட் ஆயிட்டேன். என்னாச்சு உனக்கு? என்னன்னு சொல்லு, கேட்குறேன்ல. தெரியல. மேபி டைம் ட்ராவல் பற்றி நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை இதெல்லாம் முன்னாடியே நடந்துருந்துச்சுன்னா, ஒருவேளை இதெல்லாம் திரும்பி நடக்குதுன்னா, ஒருவேளை இது திரும்பி திரும்பி நடக்குதுன்னா, அப்புறம் என்ன சொல்ல வர? வைனல் தெரியுமா? ரெக்கான்ஸ். எல்பிஸை பற்றியா? ஒருவேளை லைஃப் அப்படியே போயிடுச்சுன்னா, ஒரு நீடில்குள்ளே போகிற மாதிரி எல்லா டைமும் போகுது. அது அவன் எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு. எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா சேர்ந்து இருக்கு. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் வெறும் நீடில் மாறிடுச்சு. என்ன அது ஒரு வேளை திரும்பி திரும்பி நடக்கிற ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அதே கதை மாறாம போகுது. உனக்கு அந்த பேச்சு மேலே நம்பிக்கை இருக்கா? ஒரே லைஃப்பை திரும்பி திரும்பி பார்க்க எனக்கு விரும்பம் இல்லை. மெயினாக இந்த லைஃப்பை. நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு புரியலை. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த டைம் ட்ராவலை பற்றி தெரிஞ்சுக்கினாங்கன்னா எல்லாமே நாசமாக போயிடும். அவங்களுக்கு இது ஒரு பேட் ஐடியாவே இல்லை. ஆனால் நமக்கு தெரியும் யாரு கூட என்னென்ன நடக்கலான்னு. இதை பற்றி யார் யாரெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ நம்ம அவங்க எல்லாரையும் கொன்னே ஆகணும்.
செரீனா அப்புறம் லெனட் பாஸ் கூட இருக்காங்க. அவங்க வாருக்காக ஒவ்வொன்றுத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது டவுட் இருக்கா? சைரஸ், யார் முதல் டார்கெட்? மைக்கேல் ராபர்ட்ஸ், ஃபிசிக்ஸ் எக்ஸ்பர்ட். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோல்டனோட சேர்ந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சார். அவன் எங்க? நம்ம வேன்லேருந்து 5 மீட்டர் தூரத்தில் இருக்கான். மூடுங்க. உனக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்ல போகிறேன். அது என்னது? ராட்ஸ் ராபர்ட்டை கொன்னுட்டான். ஆமாம், அது எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? ஆமாம், எனக்கு தெரியும். அவன் மொத்த டீமை கொண்டு போகிறான்னு. நாங்கள் அவங்கள தடுக்கணுமா இல்லையா? இல்லை, நாம் ஒரு கட்டத்துக்கு போகிற வரைக்கும் அவனை நாம் நிறுத்த வேண்டாம். அப்புறம் பாயிண்ட் என்ன? ஏன் வரைக்கும் வர்றதுக்கு? அந்த பாய்ஸ் ஸ்குவாடை அனுப்பிடலாமா? ஆமாம், இது நம்ம சூழ்ச்சியோட பகுதி. ஏடி பாஸ், டலாஸ்கி இப்போ நல்லா இருக்கா? அப்போ இவன் தான் டார்லோவஸ்கியா? நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணது. ஆமாம், ஆனால் அவனை நான் பார்த்ததில்ல. வெறும் கதைகள் தான் கேட்டிருக்கேன். ஃபேக் ஆக்சண்ட் உள்ள பாலாக். பாரு, நான் லண்டனில் வளர்ந்தவன். இன்னொரு பாலாக்கை உன்னால் சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் இவ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக சொன்னீங்க. இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு? எங்களுக்கு சீக்கிரமாக தெரிய போகுது. அட்டாக் எப்படி போகுது? போயிட்டுருக்கு. நான் சரீனாவையும் லியோனோடையும் உன் சயின்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு குறி வச்சு அனுப்பியிருக்கேன். அவங்க என் ஃப்ரெண்ட் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா உன் மேலே கூட குண்டு பாயலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ கடைசியில் என்னை கொல்ல போகிற, அப்படி தானே? ஏய், டைம் மிஷின் எங்க? அது அங்கே இருக்கு. வாவ், வச்சு செதுக்கியிருக்காங்கப்பா. இம்ப்ரெசிவ் இல்லையா? சரியா? கட்டாயமாக இருக்கு. நம்ம பாஸ் கடைசியா டார்கெட் எதுன்னே சொல்லல. தெரியல. ஒருவேளை பாஸை பார்த்துருப்பாங்க. அது உனக்கு எப்படி தெரியும்? பாஸோட ஆர்டர்ஸில் தான். இந்த சண்டைக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உனக்கு என்ன தோணுது? இது ஒரு ட்ராப்பாக இருக்கலாம். ஆனா இது எனக்கு பிடிக்கல. இது ஒரு வலையா இருக்கும்னு தோணல. உனக்கு தெரியாதா அவன் என்ன பண்ண முடியும்னு? எங்க என்ன பண்ற? இது என்ன? .45 மாதிரி தெரியுது. நீ வேர் ஹவுஸில் என்ன பண்ணிட்டு இருந்த? என்னாச்சு? பழைய நண்பர்களை பார்க்க வந்தேன். அங்கே உன்னோட தடங்கள் இருந்துச்சு. இல்லை, அது உன்னோட மார்க். அவங்க என்னோட நண்பர்கள். இதெல்லாம் என்ன நடக்குது? என்னவா இருக்குன்னு நீ சொல்லு. அது கவரா கூட இருக்கலாம், எதிரிகளை பக்கத்தில் கூட வச்சிருக்கலாம், இல்லை செட்டப்பா கூட இருக்கலாம். நீ என்ன நினைக்கிற? சூசைட் மெஷனுக்கு அவனை அனுப்புனேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை போட்டு தள்ள போறேன்னு நினைச்சியா? ஃப்ரெண்ட்லியான மாத்திரம் நான் போட்டு தள்ளலான்னு நினைச்சிருக்கலாம். இந்த கேஸுகளையும் ட்ரக்ஸையும் உன் தலை மேல ஏத்தி ஒண்ணுமில்லாம பண்ணிருக்கலாம்ல. நீ செத்துப்போ. நீ என் லைஃப் அழிக்க பாக்குற. முன்னாடி நீ வாரியரா இருந்த. நான்
ஒரு குழந்தையா இருந்தேன். கொல்றதா இருந்தா என்னை சீக்கிரம் கொல்லு, போர் அடிக்குது. விளையாட்டு முடிஞ்சிருச்சு. ராட்ஸ கூப்பிடு. இந்த சண்டை முடிஞ்சிருச்சு. சரிம்மா, நான் இதை பண்ணலாம். ஆனா போனை தான் எடுக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. போய் ஒரு நண்பனுக்கு உதவி செஞ்சு அதனால நானும் பயனடைஞ்சு பிளாக் கோட்ஸ், ராட்ஸ், லியோனார்ட் எல்லாம் ஒரே நாள்ல. எல்லாமே நான் நினைச்சபடி நடக்கும்னு நினைச்சது பேராசை தான். என்ன சுட போறியா இல்லையா? இல்ல, என்னால அடிக்க முடியாது. நான் அப்படி நினைக்கல. இவன் அடிப்பான். சரிண்ணா. லெனர்ட், ஜரீனா, ஐ எம் so சாரி. கவலைப்படாத. என்னோட தப்பு தான். எனக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். என்னை யாரை ஷூட் பண்ணா? சுடும்போது நான் அதை கவனிக்கல. நான் அவனை கண்டிப்பாக விட மாட்டேன். நான் உனக்கு வாக்கு தரேன். பாஸையும் சரி. பாஸ்? அவரும் ஓடிட்டாரு. லெனர்ட் இல்ல. நான் யாரையும் விட போறதில்ல. இல்ல, நீ எனக்காக வெயிட் பண்ணணும். நீ எனக்காக எதுவும் பண்ண வேணாம். உனக்கு தெரியாது அவன் எப்படி வேலை செய்வான்னு. என்ன ராட்ஸ் உண்மையாவே இறந்துட்டானா? ஆமா, செத்து இருக்கணும். வெறும் அவங்க நம்ம தான் இருக்கோம். உனக்கு அப்படி தோணுதா? கவலைப்படாத, உன்னை நான் தனியா விட மாட்டேன். தேங்க்யூ. டர்னர், பனிக்கட்டி விழுறது. பனிக்கட்டியா? நிஜமா? உள்ள வந்துடு கண்ணா. இங்க வாங்க, பாருங்க. இது என்ன? இது பனிக்கட்டி விழுகுது. இதெல்லாம் பனி இல்ல மகனே, எல்லாமே ஆஷஸ். உங்கள் 2 பேருக்கு இந்த புது வீட்டில் வாழ்க.
அப்புறம் நீங்கள் 2 பேரும் இடம் எப்படி இருக்கு? நினைக்கிற பிடிச்சிருக்கோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல உனக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நாளைக்கு நாங்கள் இங்கே இருக்கணும்? அப்போ கேளு. நம்ம அலைட் ஃபோர்ஸஸ் நம்ம மதர்லேண்ட் கிட்ட வந்துட்டு இருக்குது. அப்புறம் ஹிட்லரோட கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப டென்ஸ்டாக இருக்காங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் இங்கே சீக்கிரமாக தப்பிக்க போக முடியும். 24 மணி நேரத்தில் தூக்க தண்டனத்துக்காக. தூக்க தண்டனை யாரும் கொடுத்துருக்கீங்களா? இல்லை. யாராவது பார்த்துருக்கிறியா தூக்க தண்டனை கொடுக்கும்போது? இல்லை. உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். இது ரொம்ப கிளர்ச்சியாக இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க உன்னை இங்கே அனுப்பிட்டு அப்புறம் நீ ஃபியூலரோட தலை வெட்டுருவ. உங்கள் தைரியத்துக்கு பாராட்டுறேன். ஒன்னோதான். ஆனால் எனக்கு ஒன்று சொல்லணும். உங்களோட எதிர்காலத்தில் எவங்க உங்கள் 2 பேரை நம்பினாங்க அவங்கள விடாத. அவனுக்கு கேஸ் பாம்ஸ் போடுறானுங்க. பயப்படாத, மூச்சு வாங்க முயற்சி பண்ணு. அமைதியாக இருக்கணுமா? இந்த புகை என்ன பண்ணும் உனக்கு தெரியும் தானே? இது வெறும் புகை தான் சோல்ஜர். சார்ஜ் இங்கிருந்து நம்ம வெளியே போய் ஆகணும். உங்களுடைய பேர் என்ன சோல்ஜர்? என்ன கேட்டீங்க? உங்களுடைய பேர் என்ன? மெக்காய், பிரைவேட் மெக்காய். ஜேம்ஸ் கெனோவான். கவலைப்படாதீங்க, இங்கேருந்து நான் வெளியே கூட்டு போகிறேன். எப்படி முடியும்? ஏதாவது பிளான் இருக்கா? நீங்கள் முதல்ல இந்த கவசத்தை போட்டுக்கோங்க. நான் இதுக்கான சாவி எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறேன். அது நமக்கு இப்போ என்ன நல்லது பண்ணும்? நாம் அதை தேடியே ஆகணும். அந்த சரினா நம்மளை கண்டுபிடிக்க கூடாது. யார் சரினா? இதுதான் சரினா.
சீக்கிரமா. எனக்கு வயசு கம்மியாக தான் இருக்கு. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் அப்படியே விட முடியாது. விட்டா நீ என் கார்லேயே சுத்த ஆரம்பிச்சிருவ. நீ என்ன சின்ன பொண்ணா? ஆ? உன்னால ஒரு சின்ன துப்பாக்கியை கூட ஒழுங்கா பிடிக்க முடியாது. எனக்கு சாவு பயத்தை காமிச்சிட்ட. நான் சொல்றத கேளு. எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணணும். என் பொருட்கள் எல்லாம் எடுக்கிறப்போ என் ஃபோனையும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பாரு, ஃபோனை நீயே வச்சுக்கோ. எடுத்த எல்லாத்தையும் கூட வச்சுக்கோ. ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணணும், ஓகே? மிஸ்டர் ஹாலிஸ்டருக்கு ஃபோன் பண்ணு. அவர்கிட்ட சொல்லு, கோப்பையில் காப்பி மீதம் இல்லைன்னு சொல்லு. பாஸ் சொன்னார்னு சொல்லு. பாத்திரத்தில் இருக்க காஃபி எல்லாம் தீந்துருச்சு. பாஸ் சொன்னார். எனக்கு எந்த பேரும் இல்லை. பேர் இல்லை? ஆ, அப்போ சரி, நான் யாரு? நீதானா அது? எப்படி தெரியும்? மக்கள் என்ன கூப்பிட்றது பாஸ். என்ன நான் அப்படி நடந்துக்கிறதுனால. சந்திச்சதுல சந்தோஷம். நான் கிளம்பவா? நீ கிளம்பலாம். ஆனால் ஒரு விஷயம், உன் கூட்டத்தில் சேர்றதுக்கு முன்னாடி உனக்கு வேலை வேணுமா? சரினா? நான் ரொம்ப சின்னதாக இருக்கேன் அந்த வேலை செய்ய. உன் வயசுக்கு சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல. திருட்டு தொழில் பண்ணுறதுக்கு உன் வயசு கம்மி இல்லை. என்னோட வேலைகளை செய்கிறதுக்கு உன் வயசு கம்மி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் ஒன்றும் திருடி கிடையாது. அதான் எனக்கு தெரியுமே. என்ன பார்த்தா உனக்கு மாமா மாதிரி தெரியுதா? இல்லை இல்லை, அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீ என்ன வேலை பண்ணுற? என் கூட வா, நான் காட்டுறேன். நான் எதுக்கு? உன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கை தெருவில் வேஸ்ட் ஆகிறத நான் விரும்பலை. அப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ தேவையில்லை. உன்னோட தகுதி அதிகம். என் ஃப்ரெண்டோட இடத்துல ஒன்று கொடுக்கணும். என் கூட வா. உனக்கு பிடிக்காத மாதிரி நான் நடந்துக்கிட்டா என்ன நீ சுட்டலாம், ஓகே? எனக்கு என்ன கிடைக்கும்? 50 ரூபா. 100 ஆக்கு. சரி, 100 ரூபாய்க்கெல்லாம். இப்போ ரெடியா? ஓகே, நான் கிளம்புறேன். ஆனால் நீ ஏதாவது தப்பு பண்ணேன்னா நான் உனக்கு கன்று வச்சு சுட்டுருவேன். டீல். உனக்கு எப்படி காரை திறக்கணும்னு தெரியும்? எந்த காரையாவது நீ திருடி இருக்கியா? ஆல்ரைட். பின்னாடி ஒரு சூட்கேஸ் வச்சிருக்கேன் பாரு. அதை எடு. இதில் என்ன இருக்கு? தயவு செய்து அதை திறக்காத. சரி. இதை டோருக்கிட்ட எடுத்துட்டு போ. கீழே வச்சுட்டு பெல் அடி. என்ன இது, உனக்கு தீயில பற்ற வைக்கணுமா? நெருப்பு அப்புறமா தான் வரும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகம் வரக்கு முன்னாடி போயிடு. ஓகே. டோர் பெல். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆமாம், உனக்கு அப்படி தான் இருக்கும். அந்த கேஸில் பாம் இருந்துச்சா? ஆமாம், பாம் தான். ஆமாம், வெடிச்சு சிதற போகுது. அது யார் திறந்தா? முக்கியமானவங்க யாரும் இல்லை. அங்கே ஒரு குடும்பம் இருக்கா? இல்லை, நான் குழந்தைகளுக்கு எந்த ரிஸ்க்கும் கொடுக்க மாட்டேன். அவள் பொம்பளையாக கூட இருக்கலாம், அவள் விதி, அவ்வளவுதான். இந்த மாதிரி பொம்பளைங்கள் இங்கே இருக்காங்க.
என் தொழிலில் ஒரு கொள்கை இருக்கு. பெண்களும் குழந்தைகளும் கிடையாது. ஆனால் கன்று வச்சிருக்க சன்னு, நைஃப் வச்சிருக்க ஒய்ஃப் தவிர. பாஸ், சொல்லு. அடுத்த வாட்டி கேஸில் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லணும். நிச்சயமா. இந்த நீ கேட்ட 100 ரூபாய் டீல் தான். உன் வீட்டில் இறக்கி விடுறேன். எனக்கு வீடு இல்லை. முன்னாடி நான் தமாசா சொன்னேன்னு நினச்சிட்டு இருக்கேன். உனக்கு நண்பர்கள் வீடு அப்படின்னு எதுவும் கிடையாதா? இல்லை. ஓகே, அப்போ என் இடத்துல தங்கிடு. என்னோட புது அப்ரண்டிஸ் ரோட்டில் செத்து கிடக்கிறத நான் விரும்பலை. ஆனால் ஏதாவது தப்பு பண்ணால் நான் உன்னை அப்போவே ஷூட் பண்ணிடுவேன். உனக்கும் தான். இது போதும் தானே? ஆகும். நீ ஒரு பலமான பொண்ணு. அதனால தான் தைரியமாக ரோட்டில் தூங்குறியோ? ம். என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு ரூமுக்கு வரணும்னு நினைக்காத. டோர் லாக் ஆகிருக்கும். நீங்களும் தான். நான் கண்ணை திறந்து தூங்குவேன். பெரிய மாதிரி இருப்பியே. எனக்கு தெரியும். ஓகே, குட் நைட். தேவைன்னா கூப்பிடு. சரிண்ணா, பைனாப்பிள். ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. சூட்கேஸ் எடுக்கலையா? சூட்கேஸ் நம்ம கார்ல. நேத்தைக்கு ராத்திரி நடந்தது. அது எதுக்கு வெளியில் எடுக்கணும்? ஏன்னா எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கக்கூடிய சூட்கேஸை நைட்லாம் காரில் விட முடியாது. ஏன் இல்லை? கார்ல இருந்து திருடுற உன்ன மாதிரி ஆட்கள்னால. எதை பற்றியும் யோசிக்காத, சுட ஆரம்பிச்சிடு. எங்க பாரு, சேம்பரில் ஒன்று வச்சிரு. இந்த மாதிரி ரீலோட் பண்ணினா ஸ்லைடை ரேக் பண்ண தேவையில்லை. உனக்கு எப்போ தேவையோ அப்போ சுடலாம். நான் உன்னை கொன்னுடுறேன், பார்த்துக்கோ. நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த தொழிலில் யாரையும் சொல்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. எனக்கு யோசிக்க டைம் இருந்துச்சு. நான் முடிவை எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா திரும்பி போய்க்கலாம். நான் முதலையே இதை தனியாக பண்ணியிருக்கேன். அதனால இப்போ என்னால் பண்ண முடியும். எப்படி இருந்தாலும் பாரு, நான் உன் கூட வந்து உனக்கு புல்லட்டு கொடுக்கறதுலையும் நான் டயர்டாயிட்டேன். எனக்கு வேலை செய்யணும். அது என்னால் உன்னோட ஹெல்ப்பால் மட்டும்தான் பண்ண முடியும். எனக்கு அதே ட்ரைனிங் தான் வேணும் உனக்கு கிடைச்சது. கண்டிப்பாக முடியாது. ஒரு நிமிஷம் கூட உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. என்கிட்ட நீ என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியுதா? நீங்கள் இதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இல்லை, என்னால் முடியாது. அப்போ நான் போகணும். பார் சரிண்ணா, உனக்கு உதவி செய்ய யார் வேணுமா? இல்லை, எனக்கு இது நீங்கள் பண்ணணும். சரி, ஆனால் நீ விரும்ப மாட்ட. யாரையும் முட்டாளாக்கிறாத. நான் வெளியில் கிளம்புறேன். திரும்பி வந்ததும் நம்ம ஆரம்பிச்சிடலாம். சாப்பாடு ஃப்ரிட்ஜில் இருக்குது. 12லேருந்து 1 மணி வரைக்கும் டிவி ஆஃபில் இருக்கணும். ஏன்? நான் ஒரு ஷோ ரெக்கார்ட் பண்ணுறேன். எந்த ஷோ? ஸ்டோரிஸ். எந்த மாதிரி ஸ்டோரிஸ்? அது பிரிசன் டேர்ம், சோப் ஓப்பராஸ். நீங்கள் ஜெயிலில் எப்போ இருந்தீங்க? சில வருடங்களுக்கு முன்னாடி. ஆனால் ஏன்? கன்சீல்டு வெப்பன். எவ்வளோ நாளுக்கு? 1 வருஷம். எதுக்கும் பயன்படுத்தாதனால அவங்களால அதை ட்ரேஸ் பண்ண முடியல. நீங்கள் பிஸ்னஸ் இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் ஏதாவது இருந்துச்சா? கிட்டத்தட்ட நான் மிலிட்ரியிலேருந்து வெளியே வந்ததும் லிசான்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க குடும்பம் ஐரிஸ் கும்பலை சேர்ந்தவங்க.
கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை ட்ரக் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ண சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் இல்ல? ஏன்னா எனக்கு ட்ரக்ஸ் சுத்தமாக பிடிக்காது. அது சொசைட்டியோட எய்ட்ஸ். போர் முடிஞ்சு வந்ததுனால எனக்கு அமைதி தேவைப்பட்டுச்சு. ஆனால் கலந்துக்காமல் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ண அந்த மிக்ஸ் எனக்கு செக் வச்சாங்க. ஏய், நான் ஐரிஷ் பொண்ணு. அதுக்கு என்ன இப்போ நான் சொல்லணுமா வேணாமா? ஆ, அதனால என்னை பாதுகாக்கிறக்காண்டி கன் வாங்கினேன். எனக்கு யூஸ் பண்ண தெரியாதுன்னு இல்லை, ஆனால் அதுக்கு ஒரு பெர்மிட் வாங்கணும்னு எனக்கு தெரியல. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் என்னை துரத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனால சில பேரை கொன்னுட்டேன். நினைச்சதை விட ஈஸியாக இருந்தது மனுஷங்களை கொல்றது. எனிமி தான் எங்கிருந்து வந்திருந்தாலும். அது அப்படியே செட் ஆயிடுச்சு. கொலைகள் தேவைப்படுறவங்களுக்காக கொல்ல ஆரம்பித்தேன். யாரெல்லாம் அடிக்கணும்னு அவசியப்பட்டுச்சோ அவங்கள? இல்லை, யாருக்கு கொலை தேவைப்பட்டதோ அவங்களுக்காக கொன்னேன். தெரியும் தானே, ஜெலஸ் ஹஸ்பண்ட்ஸ், மேனியாக் ஒய்ஃப்ஸ். அவங்க என்கிட்ட வந்து ஒய்ஃப் செத்து போகணும்னு சொல்லுவாங்க. நான் அதை ஒய்ஃப்கிட்ட சொல்லிடுவேன். நான் அவங்கள கொஞ்ச நாள் மறைஞ்சிருக்க சொல்லுவேன். கிளையண்ட்டை வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி காசை வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் கிளையண்ட்டே கொன்றுவேன். அதுக்கப்புறம் மனைவிக்கிட்டையும் காசு வாங்கிடுவேன். யார் உன்னை ஹையர் பண்ணாங்களோ அவங்கள கொன்னுட்டியா? அந்த மனைவி அதிகமாக காசு தரேன்னு சொன்னால் மாத்திரம்தான். நெருக்கமானவங்களே நம்மளை கொல்லணும்னு தெரிஞ்ச பிற்பாடு எவ்வளோ வெஞ்சன்ஸாக மாறுவாங்கன்னு தெரியுமா? அதை புரிஞ்சு கிளியர் கான்சியன்ஸோட சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறேன். பாதிக்கப்பட்டவங்க தான் பிரச்சனையை ஆரம்பித்தாங்க. அவங்கக்கிட்டேயே பிரச்சனை முடியுது. எப்படி இவங்க ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி ஒரு ஆளை ஹையர் பண்ணி அவங்களையே சொல்லுவாங்க? இது அவங்களுக்கு தேவைதான். இது ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ விஷயம்க்கு அப்புறம் கூட எனக்கு தெரியாமல் இருந்துச்சு நீங்கள் சோப் ஓப்பரா பார்ப்பீங்கன்னு. அட பைத்தியங்களா! சீக்ரெட் எதுவுமே இல்லாதது தான் கொள்றதுக்கான சீக்ரெட். மனுஷங்க எப்போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதிலிருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது. இது ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட். எந்த சிச்சுவேஷன்லையும் எந்த தயக்கம் இல்லாமல் நீ ரியாக்ட் பண்ணுவ. உன்னோட எந்த ஒரு எமோஷன்ஸும் இங்கே வேலை செய்யாது. உன்னோட பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு உன்னையே நீ கொண்டு போயிடுவ. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி போவ. பண்ணு, உன்னால முடியும். 1. என்னாச்சு உனக்கு? மண்ணை டேஸ்ட் பண்றியா? எந்திரி. இப்ப இருந்து கவுண்ட் பண்றேன். 1. உன் முதுக நேரா வை. சரியா பண்ண மாட்டேற. இது ஸ்கூல் கிடையாது கேர்ள்ஸ் புஷ் அப் பண்றதுக்கு. இங்க பாரு, நீ சரியா புஷ் அப் பண்ற வரைக்கும் நம்ம இங்க தான் இருக்க போறோம். சரி சரி, இங்கே கேளு செல்லம். லேட் ஆனதுக்கு மன்னிப்பு வாங்குறேன் ப்ளீஸ். நான் வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். என்னை சுற்றி ஒரே முட்டா பசங்களாக இருக்காங்க. எப்பவுமே தப்பே பண்ணிகிட்டு இருக்கானுங்க.
ஹலோ, உன் வாய்ஸ் எனக்கு கேட்கல. உனக்கு கேட்குதா? நான் பேசுறது ஏதாவது கேட்குதா? என் வாய்ஸ் கேட்குதா? என்ன உனக்கு இதெல்லாம் மாம், சொல்லு கண்ணா. கார்டனா? காட் எல்லா இடத்துலயும் இருக்கும். இந்த உலகம் அவங்க படைச்சது. அவங்க எல்லாரையும் விரும்புறாங்க. பாவம் பண்ணவங்கள? எல்லாரும் பாவம் பண்ணவங்க இல்ல. நாம பாவம் செஞ்சிருக்கிறோம், எல்லாரும் பாவம் செஞ்சிருக்காங்க. எல்லாரும் பாவம் செஞ்சவங்க இல்லம்மா. பின்ன யாரு பாவம் செஞ்சவங்க? தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறவங்க பாவம் பண்ணாதவங்க. அவங்க மன்னிப்பு கேட்கலன்னா அப்ப அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. அம்மா, நீங்க பாவம் செஞ்ச காடுக்கு என்ன சொல்வீங்க? உனக்கு தெரியுமா நான் என்ன சொல்றேன்? நான் அவங்களுக்கு உண்மையே சொல்லுவேன். நான் எப்பவுமே நல்லதே பண்ணல. எது சரியா செய்யல, எதுக்குன்னா அவங்க என்ன மன்னிக்கணும். Watch as life goes rambling on. You keep on walking, but you never know where your shoes started. You wake up in the night with some other vagabond clothes. If getting into heaven was that simple, well then you wouldn't have to knock so hard. If getting into heaven was that simple, well then you wouldn't have to knock so hard. Getting into heaven, I'm getting into heaven. என்ன? நான் உன்கிட்ட பேசணும். நெல்லு. இப்பவே பேசணும் சரினா? சரி, வரேன் வரேன். சரினா, இது உனக்காக. இது என்ன? இது உங்க தாத்தா ஓடுது. என்னன்னா இது கிராண்ட்ஃபாதர்து தான், ஆனா இப்ப இது உன்னோடுது. நீ வச்சுக்கணும்ன்றது அவங்க ஆசை. அவங்களுக்கு இது உன் பேர்ல இருக்கணும்னு இருந்தது. இது யாருக்காக? நீங்க இருக்க முடியாது சரினா? நீ கிளம்பணும். போறதா? நீ இத வித்துட்டு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம். போ, கொஞ்ச நேரம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இரு. until you get another place. எப்பாச்சும் ஒரு நாள் உன்னை கூப்பிடுறேன், ஐ ப்ராமிஸ். ஆனா இப்போதுக்கு நீ கிளம்பணும். எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்? ஹான், நீ பிள்ளைய தூங்க வைக்கிறியா? நான் வெளியே போயிட்டு வரேன். சரி, எங்க போற? லிண்டா கூட மால்க்கு போயிட்டு வரேன். சரி, என்ஜாய் பண்ணுங்க. மறந்துடாத. உங்க அப்பா மறுபடியும் கால் பண்ணாரு. என்னாச்சு? எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்களா? கால் உனக்காக இல்ல, அது என்கிட்ட பேசுறதுக்கு. என்ன வேணும் அது உங்களுக்கு? உனக்கு தான் தெரியுமே.
அவங்க சொல்றது ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற? ஹெல்ப் பண்ணா செத்து போக மாட்ட. எனக்கு அவருக்கு உதவி செய்ய பிடிக்கல, இதுக்காக கால் பண்றதும் எனக்கு பிடிக்கல. உனக்கு ஏன் அவ்வளவு பயம்? எந்த கஷ்டத்திலயும் மாட்ட மாட்ட, எதுக்கு அவ்வளவு பயம்? என் நாட்டோட சட்டத்துக்கு நான் பயப்படுறேன். ஜேக் அப்பா இல்லாம வளரக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். ஸ்பைடர்ஸ். நான் எதுக்கு பயப்படலைன்னு உன்கிட்ட சொல்லட்டுமா? என்னை அடியாளா மாத்திருக்க முயற்சி பண்ண உங்க அப்பா பார்த்து எனக்கு பயம் இல்லை. சிறையில சாதாரண ஆளா இருந்தேன். என்னை அடியாளா மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் வேற ஆளா மாறிடுவேன். எங்கேயாச்சும் போ. ஃபக் யுவர் ஃபேமிலி. பாரு, உனக்கு பணம் கொடுத்துருக்கல, முடிச்சிட்டு கிளம்பு. கேளு பொண்ணு, இதெல்லாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு, தள்ளு. நான் இங்க இருந்து போகணுமா? உனக்கு புரியலையா? நான் இனிமே உன் பேச்ச கேட்க மாட்டேன், புரிஞ்சுதா? புரிஞ்சது. நான் ஏதோ யோசிக்கிறேன். தயவு செய்து வாய மூடு. அவ ஏதாவது வேண்டாம் வேண்டாம், ஒன்னும் செஞ்சிடாத, வேண்டாம். நானும் அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சரி, அப்புறம் குட் பை. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பெரிய கேங்ஸ்டர் நினைப்பா? யார நான் உன்கிட்ட சுடக்கூடாதுன்னு சொன்னேன்? பாஸ், பொண்ணு பற்றி யோசிக்காதீங்க. அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்க கூட அப்படி தான் நடக்கணும். நமக்குள்ள ஒரு டீல் இருந்தது. எனக்கு தெரியும், எங்களுக்குள்ள டீல் நடந்துச்சு. எங்களுக்கு ஆபத்து இல்லாத வரைக்கும் தான். அது ஒரு ப்ராப்ளம்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஏன்னா அவன் உன் தலையில் கன் வச்சிருந்தான். டார்கெட் மேல கண்ணை வைக்க முடியலனா உன் மூஞ்சில இருந்து கண்ணை புடுங்கி எடுத்துடுவேன். பாஸ், அமைதியா இருங்க. ஸ்மோக் அ சிகரெட். உன் மூஞ்சில இருக்கிற ரத்தம் க்ளீன் பண்ணு. அப்புறம் நீ உன்னோட பிரைமரி ஆப்ஜெக்டிவ்ஸில் ஃபோக்கஸ் பண்ணு. சஸ்பெக்டை நார்த்தன் ஹைவேல பார்த்துருக்கோம். சீக்கிரமாக ஃபோர்ஸை அங்கே அனுப்புங்க.
ராஜர். டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் கொலம்பியன் ஸ்ட்ரீட் பக்கம் போறாங்க. உங்களுக்கு ஏதாவது கேக்குதா? பதில் சொல்லுங்க. என்ன ஒரு லூஸா இருப்பா. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இவனுக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு என்னதான் ஆச்சு? உன்னால ஹேண்டில் பண்ண முடியலனா நானே தனியா பண்ணணும். தனியா போவேன். கார், நான் நினைச்சு நீ செத்துட்ட. தப்பிச்சிட்டேன்டா. என்ன நடந்துச்சு? சொல்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. 3rd டார்கெட் கரெக்டாக தான் இருந்தது. 4th டார்கெட் தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எங்கள் ஆளுங்கெல்லாம் உள்ளே இருந்தாங்க. அப்போ எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு.
அவங்க ஃப்ளாஷ் லைட்ஸ் எடுத்தாங்க. ஆனால் எனக்கு தெரியும். ஓ ஷிட். ரொம்ப வித்தியாசமா தெரியுது நீ. சுத்தப்படுத்துகிற வேலை தான். என்ன உங்ககிட்ட 45 ஏசிபி இருக்கா? க்ளாசெட்டில் வச்சுருக்கேன். என்ன பாஸ் கிட்ட பேசுனியா? நான் அவரை காண்டாக்ட் பண்ண முடியல. கால் அவர்கிட்ட சொல்லி ஆகிறோம் இந்த மிஷன் ஒரு ஃபெயிலியர், அப்புறம் ரொம்ப பேர் செத்துட்டாங்கன்னு. கால் இது ஒரு செட்டப் தான். செட்டப்பா? பாஸ் நம்மளை ட்ராப் பண்ணியிருக்காரு. சுவிசைட் மிஷன். ஓ. அவனும் ஹோல்டனும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. உண்மையான டார்கெட் நீயும் ராட்ஸும், நானும் லெனடும், அப்புறம் பிளாக் கோட்ஸ் மைனஸ் ஹோல்டன் ஆஃப்கோர்ஸ். இதை நம்ப முடியல. கொஞ்சம் வியர்டாக இருக்கு. கொஞ்சம். சொல்லு. உனக்கு வேணும்னா வலிக்கு கொஞ்சம் மருந்து இருக்கு. வேண்டாம். இவ்வளோ ரத்தம் உனக்கு எப்படி வந்துச்சு? ஒரு பில்டிங் இருந்து இன்னொரு பில்டிங் எகிற வேண்டியதாக இருந்தது. ஓ. நான் ஒரு மந்திரவாதி இல்லை, என் லக்கு நல்லா இருந்தது. இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. கொஞ்சம் கூட சேஃப் இல்லை. இங்கேருந்து கிளம்பி ஆகணும். என்ன பண்ணுவேன்? என்னால் எவ்வளோ முடியுமோ அவளை சமாளிச்சிக்க போகிறேன். அடுத்த ட்ரெயினில் கிளம்பிட போகிறேன். நீ வரியா? சரி, ஸ்டேஷனில் பார்க்கலாம். உடனே கிளம்பலாமே. அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கண்டிப்பாவா? ஏதாவது உதவி வேணுமா? இல்லை, நான் பண்ணிக்கிறேன். சரி, உன் இஷ்டம். சரிண்ணா, நீ எங்கே வேணா போ. இதை நீ போட்டுட்டு தான் போகணும். ஃபிட் ஆகாது. இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லைல்ல?
சரிண்ணா சரிண்ணா, நீ அங்கே இருக்கியா? இந்தா சிகரெட்டை எடுத்துக்கோ, அப்புறம் இதை இங்கே முடிச்சிடு. உன்கிட்ட லைட்டர் இருக்கா? என்கிட்ட இருக்கு, ஆனால் அதுக்காக நீ என்கிட்ட வந்து ஆகணும். சரி கேளு சேலம், உன் தப்பை ஒத்துக்கோ. நம்ம 2 பேரும் இதை மறந்துடலாம். மறந்துட்டு நம்ம லைஃப்பை பார்த்துக்கலாம். நீ இந்த வாட்டி இங்கேருந்து போக முடியாது. கொஞ்சம் நம்மளை பாரு. நம்ம ஒருத்தர் இன்னொருத்தரை கொல்ல தான் பார்க்குறோம். நம்ம இப்படி இருக்கிறதுக்கான காரணம் ஒரே ஒரு நோக்கம்தான். உலகத்தில் நிறைய பேர் இப்படி இருக்காங்க. அவங்களுக்கும் இதே கதி தான். சரிண்ணா, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காத. நீ மட்டும்தான் இந்த வேலைக்காக வரல. God save the Queen. God save the Queen. God save the Queen. God save the Queen. God save the damn Queen.
மிஷின் எங்க இருக்கு? எந்த மெஷின்? அங்க வர எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாத. ஓஹோ, டைம் மெஷின் பற்றி சொல்கிறியா? நீ எதை தேடுறியோ அது அந்த ரூமில் இருக்கு, இன்னொரு டோர் ரைட் சைடில். ஆனால் நான் ஒன்று வார்ன் பண்ணுறேன், நீ அங்கே போகக்கூடாது. ஏன் போக முடியாது? சில டோர்ஸை ஒரு வாட்டி திறந்தா மூட முடியாது. அந்த டோரு பின்னாடி இருக்கிறது நீ பார்க்கறது இஷ்டப்பட மாட்டேன். நான் நினைக்கிறேன் நீ ஏதோ டைம் ட்ராவல் டிவைஸ் பற்றி காத்துட்டு இருந்தல, ஆனால் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம சயின்டிஸ்ட் கூட நம்ம தியோரிஸ் இருக்கும். தியரிஸ்? நான் யோசிக்கிறது வார்ம் ஹோல்ஸ் தியோரி பற்றி தான். ஆனால் இதில் நாங்கள் ரொம்ப ப்ராக்ரஸ் ஆகலை. வேறவங்க சொல்கிறாங்க டைமு, எல்லா டைமு ஒரே வாட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். ஃபிசிக்கலாக சொல்லணும்னா இது ஒரு வீடியோ கேசட் மாதிரி. இது ஒரே இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகும். நீங்கள் கிட்ட போய் பார்த்தா ஒரு மூமெண்ட்லேருந்து இன்னொன்று மூமெண்ட்டுக்கு போயிடுவேன். சொல்லணுன்னா மென்டல் தியோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க என்ன நம்புறாங்கன்னா எல்லா ரியாலிட்டி கூட ஒரே ஒரு இண்டிவிஜுவல் தாட்டில் தான் கலந்துருக்கு. அவங்க என்ன நம்புறாங்கன்னா கரெக்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ணால் யாராவது மெமரியில் அவங்கள எவ்வளோ ஆழத்தை கூட்டிகிட்டு போகுதுன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன எல்லாம் நடக்குது அது காணாமல் போயிடும். அவங்க வேற ஏதாவது பண்ணுறாங்களா இல்லையோ, அவங்க பாஸ்ட் பற்றி ஏதாச்சும் இருக்கட்டும், அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் ஒரு பேரடாக்ஸில் மாட்டியிருக்குதுன்னு நினைக்கிறேன். பின்ன என்ன இல்லை. எனிவேஸ், நான் இங்கேருந்து கிளம்பியே ஆகணும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோட் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்ல போகிறேன். டைம் இஸ் ஆஃப் யுவர் ஓன் மேக்கிங். இட்ஸ் கிளாக் ticks in your head. The moment you stop thought, time too stops dead. சரேனா, பாஸ் என்ன கொல்லாதீங்க. ஏன்? நான் இல்லை. என்ன முடியாது? நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லட்டுமா? நான் இப்போ உன்னை கொல்லணும்னு நினைக்கிறேன்டி நாயே. பாஸ் ஏன்? ஏன்னா நீங்க இல்லைன்னடா எதுக்கு கொன்னீங்க? ஏன்?
உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. சொல்லு. ஏன்னா அவன் உன்கிட்ட இருந்து தூரமாக்கிட்டா. உன்னோட காதலன் லியோனார்ட். ஏய் சரிண்ணா, நான் லியோனார்ட் பற்றிய உண்மையை உன்கிட்ட சொல்லட்டுமா? லியோனார்டுக்கு நீ சாகணும். பொய். கண்டிப்பா உன்னால என்ன நம்ப முடியாது. எனக்கு எப்படி தெரியும்? நீ அதை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். லியோனார்ட் கூட போனதுக்கு அப்புறம் நான் எப்படி வேலை செய்வேன்றதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். உன் ட்ரக் அடிக்ட் மைண்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணட்டுமா? இதுக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ உனக்கு ஞாபகம் வரும் பாரு. யாருக்கு கொல்லணுமோ அவங்கள நான் கொல்லுவேன். லியோனார்ட் உன்னை கொல்லணும்னு நினைச்சான். துரதிருஷ்டவசமா என்னுடைய ஆபரேஷனை பத்தி அவனுக்கு தெரியல. அப்ப நான் முடிவு பண்ணேன், செரீனாவுக்காக ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சேன். உன்னை யாரும் உண்மையாவே காதலிக்க மாட்டாங்கன்ற கஷ்டத்தை உங்ககிட்ட இருந்து எடுக்கணும்னு நினைச்சேன். ஒரு எனிமையை உருவாக்குன. அவன் கூட சண்டை போட்டு லியோனார்ட் செத்தா அது நல்லா சாவா இருக்கும்னு நினைச்சேன். எல்லாருக்கும் சந்தோஷம். லியோனார்ட் மரியாதையோடையாவது செத்திருப்பான். மிஸ்டர் மஃபின்ஸ்க்கும் அவனுடைய டைம் டிராவலுக்கு எதிராக எந்த ஒரு தீவிரவாத குரூப்பும் இல்லை. அப்புறம் ஸ்பேஸ் டைம் கண்டினியூமுக்கு எதிராக எந்த சயின்டிஸ்ட் குரூப்பும் இல்லை. அப்புறம் நீ என் லைஃப்ல இருக்க எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்கன்ற காம்ப்ளெக்ஸை டெவலப் பண்ணியிருக்க மாட்டேன். உலகமே ஹாப்பி. ஏன்னா மற்றவனை கொள்றதுக்கு தைரியம் இல்லாத ஒரு கோழையை தான் இந்த உலகம் இழந்திருக்கு. அப்புறம் நானும் ஹாப்பி. ஏன்னா கடைசியா நீயும் சேஃப். அவன் என்ன நினைச்சு கவலைப்பட்டான். நீயும் அவனை கவனிச்சியா? அவன் நடவடிக்கையை ஒழுங்கா நோட்டீஸ் பண்ணியா? என்ன ஹையர் பண்ற எல்லா ஹஸ்பண்டும் வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃபு கிட்ட நீ சாகணுன்ற மாதிரியா நடந்துக்குவாங்க? இல்ல, அவங்க பக்கத்திலே கட்டி பிடிச்சு படுத்து குட் நைட் கிஸ் கொடுப்பாங்க. கனவுல மட்டும் ஒய்ஃப் இல்லாத லைஃபை காண்பாங்க. இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. பாஸ், அடுத்த வாட்டி இன்கேஸ் ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு சொல்லணும். இது நடந்திருக்க கூடாது.
பாஸ் பேசுகிறேன். நீ எங்கே பிஸியாக இருக்க? எப்போத்துலேருந்து கால் பண்ணிட்டுருக்க தெரியுமா? வழக்கம் போல் பிஸியாக இருந்தேன். சரி கேளு, நான் இப்போ ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவன் சொல்லிட்டு இருந்தான் உன்னை அங்கேருந்து யாரும் தூக்க போகிறாங்கன்னு. ஒருவேளை